நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே, பவர் பிளக்கு பழுது சரி பண்ணுறது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு முதல் தடவை வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் என்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பவர் பிளக்கில் என்ன பழுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த தகடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் துரு பிடிச்சி கரல் பிடிச்சிருக்கு. அதனால வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து சார்ஜர் இல்லைன்னு சொன்னால் ஃபேன் இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன் பண்ணுற நேரம் நம்மளுக்கு கரண்ட் வந்து சரியாக வருதில்லை. அதனால் இதெல்லாம் நான் பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளியர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் எப்படி நாம் வந்து இந்த தகடெல்லாம் வந்து சரியான முறையில் வச்சு எப்படி வயரிங் கனெக்ஷன் கொடுத்து இதை சரி பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருந்த மாதிரியே நான் வந்து இந்த தகடெல்லாம் வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி நான் கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். இப்போ வந்து நான் இருந்த மாதிரி இதை வச்சுக்கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தது. இந்த தகடை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தகடை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தது. இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி இருந்தது. இந்த தகடை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த தகடை எடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். அடுத்த தகடை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சுக்கொள்ளலாம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 8th கிரவுண்டுக்கு வரும். எல்லாத்தையும் வந்து நாம் இருந்த மாதிரியே வச்சுட்டோம். இப்போ வந்து இதுக்கு வந்து நாம் எப்படி ஜம்பர் ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது ஏசி பவரில் வந்து கனெக்ஷன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டிகேட்டர் லைட் வச்சா தான் நம்மளுக்கு பவர் வர்றதும் வராதுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம முதலாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த லைனை வந்து கொடுத்து கொள்ளலாம். இந்த லைனை கொடுத்துட்டு நாம் பவர் கேபிள் வயரை கனெக்ஷன் பண்ணலாம். இந்த ஒயர் கனெக்ஷன் இதில் கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒயர் கனெக்ஷன் கொடுத்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வயரை வந்து நாம் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த தகடுக்கு லைன் கொடுத்தாச்சு. இந்த தும்புக்கு வரும். இதை வந்து இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சோல்டரிங் வச்சு நீங்கள் ஏசி அதாவது எலக்ட்ரிக் பவரில் வந்து வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாம் ஏசியில் வந்து சோல்டரிங் பிடிச்சி வேலை செய்கிற நேரம் இந்த மாதிரி ஒட்டு வேலை செய்கிற நேரம் நாம் வந்து காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செருப்பு போட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் காலுக்கு கீழே வந்து பலகை துண்டு இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று வச்சுருக்கணும். ஏன்னு சொன்னால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பவுத்துலேருந்து நம்மளுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நம்மளுக்கு கரண்ட் வந்து சாக்கடிக்கும். கரண்ட் சாக்கடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் வந்து நாம் காலுக்கு கீழே மரக்கட்டு இல்லைன்னு சொன்னால் செருப்பு வந்து போட்டுக்கொள்வது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஒயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நாம் ஒரு இண்டிகேட்டர் லைட் வைக்கணும். ஏன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஏசி பவர் வந்தோடனே இந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டர் லைட் தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு பவர் வருதா இல்லையான்றது தெரியும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இண்டிகேட்டர் லைட்டை வந்து நான் இந்த இடத்துல வச்சு கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு முதல்ல இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து நம்மளுக்கு வேலை செய்தான்றதை ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரில் வந்து நான் டயோடு சிம்பிள் பஸர் சிம்பிளில் வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. ரெட் கலர் லைட் வேலை செய்யுது. எல்இடியில் இந்த பின்னை இந்த இடத்துக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் போட்டிருக்கிற பார்த்தீங்கன்னா இங்கே லைனுக்கு கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்த வயர் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ள போகிறோம்.
ஒயர் கனெக்ஷன் கொடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை வந்து நான் நேரடியாக இந்த லைனில் கொடுத்துக்கொள்கிறேன். இந்த லைன் எங்கே கொடுக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் பவர் சுவிட்ச் இருக்குது. இந்த லைனில் கொடுக்க போகிறோம். நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கிற இந்த மாதிரி சுவிட்சில் வந்து நீங்கள் சோல்டரிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நேரம் வச்சுருந்தீங்க சொன்னால் இந்த சுவிட்ச் வந்து கீழே வந்து இலகி பழுதாக ஆயிரும். அதனால் வந்து குயிக்காக நீங்கள் ஒட்டிக்கொள்ளுங்க. இந்த 2வது பின் லைனில் ஒட்டி இருக்கிறோம். இதை எடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதை இப்படியே நாம் பூட்டிட்டு நாங்கள் பவரில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாம் தற்போதைக்கு இந்த இடத்துல 2 ஸ்க்ரூ ஆணி வச்சு டைட் பண்ணிக்கொள்ள போகிறோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஆணி போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இதில் பவர் வருதா இல்லையான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து நான் பவர் சுவிட்சை வந்து ஆன் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட் வந்து எரியுது. இப்போ வந்து நம்ம மொபைல் ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ நாம் சரி பண்ணியிருக்கிற இந்த பவர் பிளக் வந்து சரியாக வேலை செய்யுது. அடுத்தது வந்து நாம் டோர்ச் லைட்டை வந்து ஒரு சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த டோர்ச் லைட்டுக்கு பாருங்கள் பவர் கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இதில் வந்து பாருங்கள் இண்டிகேட்டர் லைட்டில் வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகிற தெரியுதா இல்லையான்னு பார்க்கலாம். தெரியுதா? பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட்டு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. இப்போ இந்த மாதிரி ஒரு பவர் பிளக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மாடலில் வரல ஒரு பவர் பிளக்கில் வந்து பழுது வந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து இந்த மாதிரி நாம் சரி பண்ண முடியும். நல்லது நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் சரி பண்ணியிருக்கிற இந்த பவர் பிளக் வந்து நம்மளுக்கு சட்டப்படி வேலை செய்யுது. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ட்ரு பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.